சஞ்சீவி வேர்ன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நீட்டமாக குச்சி மாதிரி வர்ற மரத்தில் தான் குண்டு கொட்டும், உச்சியில் போய் குச்சி யாரும் ஏற முடியாத அளவு. அந்த மரத்தில் ஏறி அந்த குட்டியை பிடிச்சி அந்த குட்டியோட காலில் இரும்பு கம்பியில் கட்டிடுவாங்களாம். வந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி வளர 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 அந்த வலிக்கு வந்து துடிக்குமா. தாய் கழுகானது காடுகளில் போய் சஞ்சீவி குச்சியை தேடி எடுத்துட்டு வந்து தண்ணி இப்படி ஓடிட்டு இருக்குன்னா எந்த குச்சி போட்டாலும் இப்படி தான் போகும். ஆனால் ஒரு குச்சி மட்டும் ரிட்டர்னில் போகுமா. எந்த குச்சி ரிட்டர்னில் போதும் அதான் சஞ்சீவி குச்சியாம். அதை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து கை கிழிச்சு இதெல்லாம் வந்து உள்ளே வச்சு தைச்சிக்குவாங்க. தொடை கிழிச்சு உள்ளே வச்சு தைச்சிக்குவாங்க. அந்த கூட கையை கிழிச்சு உள்ளே வச்சு தைச்சிருக்காரு. அந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லா மலைகளும் போய் சஞ்சீவி குச்சி நானும் தேடி போனேன். அப்போ எனக்கு சஞ்சீவி குச்சி கிடைச்சது. எப்படி எனக்கு இதை வச்சு சில விஷயங்களை நாங்களும் செஞ்சுருக்கிறோம். நானும் செஞ்சும் பார்த்துக்கிறேன். நானும் செஞ்சுருக்கிறேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நார்த்திகவாதியே வந்து பிரமிச்சு போகிற அளவுக்கு வேலையை செஞ்சது இந்த சஞ்சீவி. மொத்த பேருடைய டீட்டெயில்ஸும் சொல்லவும் மொத்த குடும்பமும் ஒத்துக்கிட்டு ஆமாம் இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் என்கிட்ட இது வந்து ஒரு அம்மா வாங்கிட்டு போச்சு. பெங்களூரில் மிகப்பெரிய ஆசிரமம் வச்சுருக்கு. மிகப்பெரிய ஒரு இன்றைக்கும் மோடி பிரதமர் அவர்கள்கிட்டயே போய் உக்காந்து பேசுகிற அளவுக்கு அந்த அம்மா வந்து என்கிட்ட இது. லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரீஃபாக சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சீவிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அந்த சஞ்சீவி வேர்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? அது வந்து எதுக்கு உபயோகப்படுத்துறது? இல்லை, காது வழியாக கேட்ட கதைகள், குருநாதர் மூலியமாக கேட்ட கதைகள், நான் இந்த விஷயங்களில் அமானுஷ்ய விஷயங்களெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்ட கதைகளில் ஒன்று வரைக்கும் உண்மை அப்படின்றது நான் பார்த்தது என்னென்னா, இந்த வெள்ளைக்கிழகு கருடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்கிழகு இருக்கிற அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து விரிஞ்சிருக்கிற மரத்தில் குண்டு கட்டாது. நீட்டமாக குச்சி மாதிரி வர்ற மரத்தில் தான் குண்டு கட்டும், உச்சியில் போய் கட்டும், யாரும் ஏற முடியாத அளவுக்கு. அந்த மரத்தில் ஏறி அந்த குட்டியை பிடிச்சி அந்த குட்டியோட காலில் இரும்பு கம்பியில் கட்டிடுவாங்களாம். வந்ததுக்கப்புறமா அந்த குட்டி வளர 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 அந்த வலிக்கு வந்து துடிக்குமா. அந்த வலி துடிக்கும் பொழுது அந்த தாய் கழுகானது காடுகளில் போய் சஞ்சீவி குச்சியை தேடி எடுத்துகிட்டு வந்து அந்த கம்பி மேலே ஒரு அடி அடிக்குமா. அப்போ அந்த கம்பி வந்து உடஞ்சி போயிடுமா. ஓகே ஓகே. அது காலப்போக்கில் குட்டி பறந்து போனதுக்கப்புறமா அந்த குச்சியெல்லாம் அதில் தான் இருக்குமா. இதில் அந்த கூண்டில் தான் இருக்குமா. மொத்த கூண்டையும் கொண்டு வந்துட்டு தண்ணியில் போடுவாங்களாம். தண்ணியில் போடும்போது எந்த குச்சி ஆப்போசிட் டைரெக்ஷனில் மேல் நோக்கி போகுதோ, எல்லா குச்சியும் இப்படி தண்ணி இப்படி ஓடிட்டு இருக்குன்னா எந்த குச்சி போட்டாலும் இப்படி தான் போகும். ஆனால் ஒரு குச்சி மட்டும் ரிட்டர்னில் போகுமா. எந்த குச்சி ரிட்டர்னில் போகுதோ அதான் சஞ்சீவி குச்சியாம். அதை கொண்டு வருவாங்களாம். கொண்டு வந்து கை கிழிச்சு இதெல்லாம் வந்து உள்ளே வச்சு தைச்சிக்குவாங்க. தொடை கிழிச்சு உள்ளே வச்சு தைச்சிக்குவாங்க. இப்போ ஒரு நித்யானந்த கூட கையை கிழிச்சு உள்ளே வச்சு தைச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சரி சரி. பல பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியா அந்த அளவுக்கு பவர் இருக்கா இதில் அப்படின்ற ஆர்வமும் எனக்கும் வந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு அந்த 100 அடி மரம்லாம் ஏறி அதெல்லாம் பண்ணுறதுல நம்பிக்கை இருந்தாலுமே சக்தி இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இதை தேடி அலைஞ்சேன். எங்கெங்கெல்லாம் மூலிகையை தேட போகணும், சஞ்சீவி குச்சினா தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். சஞ்சீவி குச்சி எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. இலை வந்து இப்போது கீழா நெல்லி எழுற இலை இருக்குது. எப்படிப்பா இருக்கும் கீழா நெல்லி? மேலெல்லாம் புளிய மரத்தில் இலை மாதிரியே இருக்கும், கீழே வந்து கொட்டை கொட்டையாக இருக்கும், விதை மாதிரி. அதான் கீழா நெல்லி. கீழா நெல்லி இதுதாங்க. அந்த மாதிரி சஞ்சீவி குச்சிக்கு ஒரு கொடி மாதிரி இருக்கும், கொடி மாதிரி போகும். இலை வந்து வேம்பு இலை மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும் அப்படின்றது அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் போய் பார்க்கும்போது ஒரு இந்த கொல்லிமலையே இந்த தீர்த்தமலையே ரொம்ப தமிழ்நாட்டில் இருக்க மலை ஏறாத மலை இல்லை. என்கிட்ட ஒரு வண்டி இருக்கும், 2002 மாடல். அந்த வண்டி வாங்கினதே அந்த ஹில் ஸ்டேஷனில் 4x4 போகிறதுக்காக தான். ஹில் ஸ்டேஷனில் எல்லாம் இப்போலாம் ரோடு போட்டாங்க. ரோடு மீன்ஸ் இப்போ பெரிய பிராட் ரோடே போட்டாங்க. அப்போலாம் சின்ன ரோடு தான், இவ்வளோதான் இருக்கும். ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இருக்கும். இன்னொரு கார் வந்துச்சுன்னா இந்த கார் கீழே இறங்கணும். அப்போ அந்த பயத்துக்காகவே அந்த கார் வச்சுருந்தோம் நாங்கள். எண்டவர் காரை வச்சு அப்படிலாம் ஏற்றிட்டுலாம் போனதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி காலகட்டங்களில் எல்லா மலைகளும் போய் சஞ்சீவி குச்சி நானும் தேடி போனேன். அப்போ எனக்கு சஞ்சீவி குச்சி கிடச்சிது. எப்படி எனக்கு சொன்னாங்களோ இலை எப்படி தான் இருக்கணும் அதே மாதிரி இலையில் ஒரு குச்சி ஒரு பெரியவரால் கிடச்சிது. அவர் சொற்ப அமௌண்ட் தான் கொடுத்தேன், கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்தேன். அவர் அதை ரெடி பண்ணி எனக்கு வெட்டிட்டு எல்லாம் கொடுத்துட்டாரு. அதை கொண்டு வந்து நான் கூட வச்சுருக்கேங்க. இது ரெண்டுமே சஞ்சீவி குச்சி தான். இது இங்கே இருக்கிற எல்லா சிஷியர்களுக்கும் தெரியும். இது ரெண்டுமே வந்து சஞ்சீவி குச்சி தான். இதை வந்து வச்சுக்கிட்டா பணம் வருதான், அது வருதான், இது வருதான் அப்படின்றதெல்லாம் வந்து சதுரங்க வேட்டை கதை தான். ஓகே ஓகே. கிழிச்சி உடம்புல வச்சுக்குவாங்களாம், அப்படி பண்ணுவாங்களாம், இப்படி பண்ணுவாங்களா, இதை வச்சு இது நடக்குமா, அது நடக்குமா, சதுரங்க வேட்டை கதை தான்லாம். ஆனால் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு பவர் உண்டு. எந்த மூலிகையும் பவர் இல்லாமல் இருந்ததே கிடையாது. பவர் இல்லாத ஒரு மூலிகை இருந்துச்சுன்னா சித்தர்கள் என்ன
பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மூளைக்கு இந்த பவர் இருக்குது, இந்த மூளைக்கு இந்த பவர் இருக்குது. அவங்க சித்தர்கள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கும் சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கும் சில பவர்ஸ் எல்லாம் இருக்குது. இதை வச்சு சில விஷயங்களை நாங்களும் செஞ்சுருக்கிறோம். நானும் செஞ்சும் பார்த்துருக்குறேன். நானும் செஞ்சுருக்கிறேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இப்போ ஒருத்தர் ஏதாவது ஒரு மண்ணு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிலத்துடைய மண்ணு கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ நிலத்துடைய மண் இதுதான் வச்சுக்கலாமே. இதில் விபூதி தான் இருக்குது. உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். இது நிலத்துடைய மண் இதுதான். நிலத்துடைய மண் இது இருக்குன்னா, இந்த சஞ்சீவி குச்சியை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டராக யூஸ் பண்ணலாம். ஓகே. எப்படி வந்து ஒரு எலக்ட்ரிக் வயரில் போகும்போது ஒரு இப்படி ஒன்று வச்சு எவ்வளோ மீட்டர் நம்ம பார்க்குறோம், இவ்வளோ பவர் இருக்கா ஓகே அப்படின்ட்டு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்? இந்த மண்ணில் இப்படி கை வச்சாவே இந்த மண்ணில் எந்த அளவுக்கு சக்தி இருக்குன்றதை உணரலாம். அந்த மண்ணில் எந்த அளவுக்கு என்ன சக்தி இருக்கும் அப்படின்னா, சில பேர் சொல்லுவாங்க, என்னுடைய மண்ணில் முனி ஓட்டம் இருக்குது, என்னுடைய மண்ணில் செய்வினை இருக்குது, என்னுடைய மண்ணில் வந்து சாமி இருக்குது, இந்த மண் வந்து ரொம்ப நல்ல மண், தண்ணி கிடைச்சிரும், இதெல்லாம் ரொம்ப பேர் சொல்லுவாங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் இதை யூஸ் பண்ணலாம். புரியுது. இந்த மண்ணுடைய பவர் என்ன, இந்த மண்ணில் என்ன தான் இருக்குது, இந்த மண்ணில் வீடு கட்டி வாழ முடியுமா, இந்த வீடு கட்டி இருக்கலாமா, இந்த மண்ணில் செய்வினை இருக்குதா, அந்த மாதிரி விஷயங்களை இந்த டிரான்ஸ்மிட்டர் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, புரியுதா? அந்த அந்த அளவுக்கு இது இதில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட இருக்கார். நம்மக்கிட்ட இருக்கும்போது அவர் அந்த ரொம்ப ஒரு நார்த்திகமாக பேசுவார். பெரிய நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் பேசுவார். அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத பேசின ஒரு நபர் ஒரு நாள் வந்து அவரே நம்மக்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஏன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்டில் யாருமே வந்து 40 வயசை தாண்டினவங்க கிடையாது, எல்லாம் 40 வயசுக்குள்ளேயே இறந்து போயிடுவாங்க, என்னன்னு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு நான் இதை வச்சு தான் செக் பண்ணிட்டு நான் சொன்னேன், உங்கள் வீட்டில் ஒரு வேப்ப மரம் இருக்குது, உங்கள் நிலத்துக்குள்ளேயே உங்கள் மனைவியை போய் பார்க்க சொல்லுங்கன்னு. மனைவி போய் பார்த்தாங்க, இருக்குது வேப்ப மரம், எங்களுக்கே தெரியும். ஓகே. அந்த வேப்ப மரத்தில் ஒரு ஆணி இருக்குது. ஆணின்னா சாதாரணமாக இருக்காது. அந்த ஆணியை பார்த்தாலே உங்களுக்கு பயம் வரும். என்ன இவ்வளோ பெரிய ஆணி, என்ன இது காங்கிரீட் கம்பியா, என்ன இது அப்படின்ற மாதிரி பயம் வரும். அந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கா பாருங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு கம்பி அங்கே இருந்தது. பார்த்து பயந்தடிச்சு சொன்னாங்க, ஆமாம் இருக்குதுங்க அப்படின்னு. கணவன் இங்கே இருக்காரு, மனைவி அங்கே இருக்குது. நீங்கள் இங்கேருந்தே சொல்லிட்டீங்க? நான் இங்கேருந்தே சொல்லிட்டேன் அவருக்கு. ஓகே. நான் இங்கேருந்து அவர் சொல்லிட்டேன். அவர் உயிர் பதிவில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க ஊழியர், வெளியே சொல்ல வேணாம், அவர் ஒரு அரசாங்க ஊழியர். அந்த பக்கம் அவங்க மனைவி சொல்லுது, ஆமாங்க வேப்பமரம் இருக்குது, வேப்பமரத்தை அதே மாதிரி வந்து ஆணி அடித்து வச்சுருக்காங்க. ஆணி இப்போல்லாம் அடித்தது கிடையாது, அது ஆணி அடித்ததுக்கப்புறம் புடைச்சிட்டு மரம் வெளியே வந்திருக்குது, ஆணி உள்ளே போய் மாட்டின்னு இருக்குது, அந்த அளவுக்கு ஆணி இருக்குது, பல காலத்துக்கு முன்னாடி அடித்தது அப்படின்னு. நான் அப்புறம் சொல்கிறேன், அந்த ஆணியை லைட்டாக ஷேக் பண்ணி பாருங்கள், முடி இருந்தால் கண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி சொல்கிறாங்க, ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருக்குது தெரியுது. அப்போ என்ன, முடியை கட்டி வச்சு ஒரு ஆணியை வந்து அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. அப்படின்ற அளவுக்கு இந்த சஞ்சீவி குச்சியை வச்சு நாம் இங்கிருந்தே கண்டுபிடிச்சோம். அவங்களோட இந்த பிரச்சனைக்கு வந்து இதுதான் காரணம்ன்றது இங்கிருந்தே கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு அந்த பிரச்சனைக்கான காரணம் இதுதான் சொன்னத உடனே அப்புறம் ஒரு சில விஷயம் வந்துச்சு. எந்த அளவுக்கு வெளியே சொல்ல முடியும்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். எல்லா விஷயமும் நான் வெளியே சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் அவன் நம்மக்கிட்ட வந்து போகிறவர், அதிகமாக வெளியே சொல்ல முடியாது. நான் இந்த அளவுக்கு சொல்லும்போது சொல்கிறேன். அவர் என்ன காரணம்னு பார்த்தோம். அது 3 தலைமுறைக்கு முன்னாடி நடத்தப்பட்ட ஒரு விபரீதமான விஷயம். அந்த விபரீதமான விஷயத்தால் ஏற்பட்ட ஒரு வினை. அந்த வினையால் அந்த ஊருக்குள்ளே யாரும் போகவே முடியாது. போனால் அடிப்படணும். அப்படி இப்படி அடிப்படாதுங்க. கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வெளியே ஓடி வந்திருக்கார் ஒருத்தர். பல பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிப்படும் அந்த ஊருக்குள்ளே போனாவே. இதுக்காகவே பயந்து 9 பேர் ஒரு கூட பிறந்தவங்க. அந்த 9 பேரில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. மீதி 8 பேரோட வாரிசுகள். அந்த 8 பேரோட வாரிசுகள் ஒவ்வொருத்தருக்கும் 2 குழந்தை 3 குழந்தை. அவங்க யாருமே ஊர் பக்கமே போகல. எல்லாம் தெரிச்சு ஆந்திராவில் இங்கே அங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்க. புரியுது. நார்த்திகவாதியே வந்து பிரமிச்சு போகிற அளவுக்கு வேலையை செஞ்சது இந்த சஞ்சீவி. மொத்த பேருடைய டீட்டெயில்ஸும் சொல்லவும், மொத்த குடும்பமும் ஒத்துக்கிட்டு, ஆமாம் இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான், இதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்துலேயே நடந்துச்சு, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லி இதுதான்ப்பா காரணம்னு சொன்னோன்னே மொத்த பேரும் வந்தாங்க. மொத்த பேருக்கும் கழிப்பு பூஜைன்னு ஒரு பூஜையை செஞ்சோம் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஆற்றுல. ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் சொல்லுவார் என்ன ஆறுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் தான் கூப்பிட்டு போனார், அங்கே ஆறு இருக்குன்னு. அந்த ஆற்றுல கூப்பிட்டு போய் பூஜை பண்ணி கழிப்பு பண்ணோம். அந்த விபரீதத்தை ஏற்படுத்தின அந்த ஆத்மா சோழி வழியிலையும் அவர்கிட்டயே, அந்த யார் நாத்திகமாக இருக்காரோ அவர்கிட்டயே வந்து சொன்ன வார்த்தை என்னென்னு, நான் பழி வாங்காமல் போக மாட்டேன், கண்டிப்பாக எல்லா ஆண்களையும் பழி வாங்குவேன், இந்த குடும்பத்துக்கு வாரிசு இல்லாமல் பண்ணுறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு இங்கே உக்காந்தது நாத்திகவாதி கிட்ட சொன்ன வார்த்தை. அந்த பகை தொடர்ந்து வந்திருக்கு 3 தலைமுறையாக வந்திருக்கு. அது இந்த சஞ்சீவி குச்சியில் தான் நம்ம வந்து பண்ண முடிஞ்சது. ஓகே. இப்போ இது யாருக்கிட்ட வேணால் இருக்கலாம்.
ஒரு இரும்புன்றது யார்கிட்ட வேணா இருக்கலாம். யார் அதை வந்து கரெக்டாக துரும்பெல்லாம் இல்லாமல் கத்தியாக பயன்படுத்தி மரத்தையே வெட்டுற அளவுக்கு, ஒரு கல்லே வெட்டுற அளவுக்கு, உளி அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அது யூஸ் ஆகும். இல்லை இரும்பு தானே அப்படின்னு துரும்பு பிடிக்க வச்சு வாழைப்பழத்தை கூட வாழை மரத்தை கூட வெட்ட முடியாத அளவுக்கும் வச்சுருப்பாங்க. அது அவங்க யார் கையில் த ரைட் பர்சன் இன் த ரைட் பிளேஸ்ன்ற மாதிரி, த ரைட் ப்ராடக்ட் இன் த ரைட் ஹேண்ட் அப்படின்ற அந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். இதுதான் அந்த விஷயம். கண்டிப்பாக வந்து ஏன்னா வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சஞ்சீவி வேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சக்தி இருக்குது, இப்படி ஒரு பின்னணி இருக்குன்றப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சோஷியல் மீடியாலலாம் பார்க்கும்போது நீங்கள் சொன்னீங்க இரும்பில் வந்து அடித்து அந்த இரும்பு வந்து உடஞ்சிரும். ஆமாம். நான் எனக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த விஷயம்லாம் ரிலேட் ஆகுது. வீடியோவில் பார்க்கும்போது சின்ன கம்பி இருக்கும், அந்த கம்பி மேலே அந்த வேரை வைப்பாங்க, அந்த கம்பி ரெண்டாக உடையும், டேட்லாம் போட்டிருப்பாங்க, இவ்வளோ லட்சம் போட்டிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் தண்ணியில் வைப்பாங்க. அதில் எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் சொல்ல கேரண்டி கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அதுவும் அந்த 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 ஏமாற்று வேலையை நான் சொல்லிடுறேன், சொன்னால் தான் மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். ரெட் பாஸ்பரஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஓகே. அந்த ரெட் பாஸ்பரஸை அந்த கம்பியில் வந்து தடவிடுவாங்க. ஓகே. தடவிட்டு வச்சுட்டு தண்ணி தெளிப்பாங்க மேலே. தண்ணி தெளிச்சாங்கன்னா கம்பி ரெண்டாக கட் ஆகிடும். ஓகே. அதை வந்து இந்த குச்சியால் தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி காமிச்சிடுவாங்க. ஸோ அதை பார்த்து ஏமாந்துருவாங்க. ஆமாம், குருஜி சொன்னார், ஒசூரில் இருக்கிற ஒசூரார் சொன்னார், இதுவும் அதே மாதிரி கட்டாவது, இது பல லட்சம் காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் என்கிட்ட இது வந்து ஒரு அம்மா வாங்கிட்டு போச்சு. பெங்களூரில் மிகப்பெரிய ஆசிரமம் வச்சுருக்கு, மிகப்பெரிய ஒரு இன்றைக்கும் மோடி பிரதமர் அவர்கள்கிட்டயே போய் உக்காந்து பேசுகிற அளவுக்கு அந்த அம்மா வந்து என்கிட்ட இது எங்களுக்கு வேணும் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சொற்ப அமௌண்ட் கொடுத்து வாங்கிட்டு போச்சு. வாங்கிட்டு போய் அந்த அம்மா வச்சு கும்பிட்டுட்டு இருக்கு, இன்றைக்கும் வணங்கிட்டு இருக்கு. அதான் சொன்னேன், என்னை விட அதிகமாக நமக்கு பயன்படுத்த தெரிஞ்சிருக்கலாம், வாங்கிட்டு போய் வச்சுட்டு இருக்குது. ஓகே. புரியுதா? பெரிய பெரிய இடத்துலாம் பெரிய வாங்கிட்டு போய் வைக்கிறாங்க. அது ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே. புரியுது. இப்போ வந்து அதோட தன்மை தெரிஞ்சால் மட்டும் யூஸ் பண்ண முடியும்.